பிஸ்மில்லாஹ். ஓகே பாருங்க, இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று நான் போன கிளாஸும் சொன்னேன். அதே பிரச்சனையை திரும்ப ஒரு முறை நாங்கள் தமிழால பார்ப்போம். மாணவன் ஒருவன் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்திற்காக பெற்ற புள்ளிகள் 35லும் குறைந்ததெனின் அவன் சித்தியடையவில்லை எனவும், அல்லது 35லும் கூடியதெனின் அவன் சித்தி அடைந்திருப்பதாகவும் காட்டல். சிம்பிளா உங்களுக்கு இது விளங்குது. ஒரு மாணவன் ஐசிடி பாடத்துல 35 விட குறைவுன்னு சொன்னா அவர் சித்தி அடையவில்லை, ஃபெயில். 35 விட கூடியதெனின் அவர் சித்தி அடைந்தார். இத இரண்டு முறைகள்ல காட்டலாம். சோ இதுக்கான முறையை பாருங்க. முதலாவது உள்ளீடு. உங்களுக்கு உள்ளீடு பெற்றுள்ள புள்ளிகள். அப்ப புள்ளிகள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அவர் பாஸா இல்லையான்னு சொல்லும். அப்ப உள்ளீடு புள்ளிகள். முறைவழியாக்கம் பெற்றுள்ள புள்ளிகளை 35உடன் ஒப்பிடுதல். இங்க ஏற்கனவே 35 ஒரு கண்டிஷன் ஒன்று தந்திக்கிறாங்க. எனவே பெற்றுள்ள புள்ளிகளை 35உடன் ஒப்பிடுதல். இப்ப நான் பார்ப்போம் தீர்வு அல்லது வெளியீடு. புள்ளிகள் 35லும் குறைவெனின் அவருடைய பேரு, அதாவது ரிசல்ட் சித்தி அடையவில்லை. 35லும் குறைவெனின் சித்தி அடையவில்லை. அவ்வாறு இல்லாவிட்டால், அதாவது 35 விட கூடண்டா பேரு சித்தி. இது உங்களுக்கு கிளியரா விளங்கும். இந்த இடத்துல ஒரு மாணவன் புள்ளி 35உடன் ஒப்பிடும் போது அந்த புள்ளி 35லும் குறைவெனின் சித்தி அடையவில்லை. அவ்வாறு இல்லாவிட்டால், அதாவது 35 விட கூடண்டா அவர் சித்தி அடைந்தவராக கருதப்படுவார். அப்ப மேலுள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு இது. இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறையில பார்ப்போம்னாங்க, சின்ன ஒரு மாற்றம் தான் இதுல. தீர்வு 2, புள்ளிகள் 35 அல்லது அதிலும் கூடியதெனின். இப்ப இங்க பாருங்க என்ன போட்டிக்குது, 35 குறைவெனின். சரியா? 35 குறைவெனின். இதுல 35 அல்லது அதில் கூடியதெனின் பேரு ரிசல்ட் சித்தி, அவர் சித்தி அடைந்தவராக கருதப்படுவார். அவ்வாறு இல்லாவிட்டால், அதாவது 35 விட குறைவென்றால் அவர் சித்தி அடையவில்லை. அப்போ ஒரு பிரச்சனைக்கு சில வேளைகளில் ஒரே ஒரு முறையில மட்டும்தான் தீர்வு காணக்கூடியதா இருக்கும். இன்னும் சில பிரச்சனைகளுக்கு 2 முறைகள் அல்லது அதற்கு கூடிய முறைகள்ல தீர்வு காணக்கூடியதா இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் மாற்று தீர்வுகள். ஒரே விஷயம்தான் 2 முறையில். அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு 1 இது, தீர்வு 2 இது. இது விளங்காதாக்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க, டக்குன்னு இன்னொரு முறை ரிவிஷன் செய்யறேன். இல்லைன்னா நாங்க அடுத்ததுக்கு போவோம். விளங்காதாக்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நோ ரிப்ளை. சோ நான் அடுத்த பாதிக்கு போறேன். இப்ப பாருங்க, உள்ளிடப்படும் இரு எண்களுள் N1 நம்பர் 1 நம்பர் 2, இந்த நம்பர் 1 நம்பர் 2 N1 N2 இதுல குறிப்பிடப்பட்டிருக்குது என கொள்ளப்படும். N1 ஆனது N2 இலும் பெரிதெனின் பெரிய எண் N1 ஆகும். நல்லா பாருங்க, குழம்பி கொள்ளாம. N1 ஆனது N2 இலும் பெரிதெனின் பெரிய எண் N1. N2 ஆனது N1 இலும் பெரியதெனின் பெரிய எண் N2. அதாவது நாங்க இதை எப்படி வைப்போமே, உங்களுக்கு N1 N2 வர நேரம் கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும். அதை கிளியர் பண்ணிக்கணும். இப்ப இதுல N1க்கு நான் 20ன்னு கொடுக்குறேனே, இங்க கொடுக்குறேன் N2க்கு 10. இப்ப இதை நீங்க சொல்லி பாருங்க. 20 ஆனது 10லும் பெரியதெனின் பெரிய எண் 20. இப்ப கிளியரா உங்களுக்கு விளங்கும். N1 ஆனது, அதாவது 20 ஆனது N2 10லும் பெரியதெனின் பெரிய எண் 20 N1 ஆகும். சரியா? அப்படி இல்லாட்டி N2, இன்னைக்கு நான் இப்ப N2ன்றதை நான் கொடுக்கிறேன் 50, N1 கொடுக்கிறேன் 10. இப்ப பாருங்க, N2 ஆனது N1 பெரியதெனின் பெரிய எண் N2.
இப்ப பெருசி வந்து n2 என்பது. நான் சும்மா உங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்கு இதை சொன்னேன். இது ஒரு மெத்தட். அதே போல இன்னும் ஒரு தீர்வு பாருங்க. எண் ஒன்றிலிருந்து எண் 2 கழிக்குக. அப்போது கிடைக்கும் பெருமானம் 0த்திலும் பெரிதெனின் n1 பெரிய எண்ணாகும். அதாவது 50ல இருந்து நான் கழிப்போம் 40. அப்ப 50ன்றது n1, 40ன்றது n2. அப்ப n1ல இருந்து n2 கழித்தால் விடை வந்து 10. அப்ப இந்த 10ன்ற எண் வந்து 0த்தை பார்க்க பெரிய எண். எனவே இதுதான் பெரிய எண். இதை நான் மாத்தி சொல்றேன். 40ன்றது n1, 50ன்றது வந்து n2. இப்ப நாங்க கழிச்சோம்னு சொன்னால் இது மைனஸ்ல வரும். என்ன உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப 0த்தை விட சிறிது. ஓகேயா? அப்போது கிடைக்கும் பெருமானம் 0த்தில் சிறிதெனின் 0த்தை விட சிறிது. அதாவது மறை எண்ல வந்தால், அது தசம எண்ல வந்தால் n2 பெரிது. விதுர்ஷன், இது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க இதுல பெரிய எண்ண காட்ட சொல்லி இல்லைண்டு. இது வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டினோ ஒரு கேள்வியோ அல்ல. இது உங்களுடைய கிரேட் 11ல உள்ள புக்ல உள்ள ஒரு பகுதியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் கேள்வி பகுதிக்கு போகல. கிரேட் 11ல உள்ள ஒரு பகுதியை நான் சும்மா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுக்கு புறம் வரக்கூடிய கேள்விகளுக்கு இது தேவைப்படும். அதனால பெரிய எண்ண காட்டணுமா சிறிய எண்ண காட்டணுமான்னு இதுல எந்த கேள்வியும் இல்லை. இது எப்படி வந்ததுன்றதை மட்டும் நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரைட்? இப்ப அடுத்ததுக்கு இப்போ நான் அன்னைக்கும் சொன்னேன் அணிகள், அரே. இந்த அணிகள் சம்பந்தமா வந்து நான் தனியா ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்போம். இப்போதைக்கு நான் சிம்பிளா சொல்றேன். அணிகள், இந்த அரே நாங்க பயன்படுத்துறது என்னத்துக்குன்னு சொன்னா, செய் நிரலில் தரவுகளை நினைவகத்தில் தேக்கி வைப்பதற்கு. அப்படி நினைவு வச்சுக்கொண்டா போதும். செய் நிரலில் தரவுகளை நினைவகத்தில் தேக்கி வைப்பதற்கு. இப்ப இதுல பாருங்க, ஒரு மாணவரோட மார்க்ஸ் தந்திக்கிறான்னு வச்சுக்கொள்ளும். அந்த மார்க்ஸ் குறிக்கிறதுக்கு வந்து இவங்க மார்க்ஸ்ன்ற பேரை அதைத்தான் எம் குறிப்பிட்டுக்கிறாங்க. அந்த எம் வார அந்த மார்க்ஸ்ன்றது வந்து அணியின் பெயர். அது எல்லாத்துலயும் வரும் பாருங்க, அணியின் பெயர். அடுத்தது வந்து இந்த 0 காட்டக்கூடியது வந்து சுட்டி, இண்டெக்ஸ்னு சொல்லும். அப்போ எந்த ஒரு அரே அணியிலும் ஆரம்பிப்பது வந்து சுட்டி 0ல தான் ஆரம்பிக்கப்படும். 0, 1, 2, 3, 4. இந்த படத்துல 4 சுட்டிகள் இருக்குது. ஆனா மொத்தம் வந்து 5 மார்க்ஸ், 4 சுட்டி, 0 சேர்த்து 5. உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி ஒன்று வார நேரம் அவங்க அணிகள்னு தந்தா நீங்க எப்பவுமே 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் சில வேளைகள் அவங்க அணிகளின் சுட்டி 1லிருந்து ஆரம்பிக்கப்படும் அப்படி ஏதாவது ஒரு வேர்டு ஒன்று தந்திருந்தால், 1லிருந்து ஆரம்பிக்கப்படும் தந்திருந்தால் நீங்க முதலாவது எடுக்கணும் 1. அணிக்குரிய கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்டுக்கே 0 தான் வரும். சம்டைம் உங்களோட கேள்வியில 1ல இருந்து தொடங்கும் தந்திருந்தால் அந்த கேள்விக்கு நீங்க அவங்க தரப்பட்ட அந்த சுட்டி எண்ல இருந்து கண்டினியூ பண்ணணும். அடுத்தது ஒரு அணி, முதலாவது இந்த துண்டுக்கு நாங்க சொல்லுவோம் தொடக்க மூலகம். அந்த 0 வாரது வந்து தொடக்க மூலகம். லாஸ்ட்ல வாரது இறுதி மூலகம். தொடக்க மூலகம், இறுதி மூலகம். அது போலதான் முடியும் இல்ல, அது எத்தனை வந்தாலும் சரி இறுதியா வாரது வந்து இறுதி மூலகம், லாஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், லாஸ்ட் இண்டெக்ஸ். அதே போல இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தொடக்க மூலத்துக்கு தான் நான் சொல்லுவோம் குறைந்தபட்ச சுட்டி. குறைந்தது, குறைந்தபட்ச சுட்டி. அதே போல லாஸ்டா வார மூலகத்துக்கு நான் சொல்லுவோம் உயர்ந்தபட்ச சுட்டி. இப்ப தொடக்கம் தான் குறைந்ததா வரும், இறுதி வந்து உயர்ந்ததா வரும். ரைட்? அப்ப அணிகள்ல இந்த பகுதி உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன்.
ரைட். இப்போ உங்களோட புக்ல தந்திக்கிற ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை பார்ப்போம். முழு எண்கள் இடம்பெறத்தக்க 5 மூலகங்களை கொண்ட பாருங்க 1 2 3 4 5 மூலகங்களை கொண்ட நம் அணியை கருதுவோம். நம்மட நம்பர்னு வச்சுக்கொள்ளுமே. அப்ப நம்பர்ன்றத வந்து அவங்க நம்மன்னு தாராங்க இன்றைக்கு பேர். அப்ப அரே நேம் ரைட், அணிகளோட பேர் வந்து நம்மன்னு தாராங்க. இந்த நம் வந்து அங்க நாங்க மார்க்ஸ் பார்த்தது இங்க நம்மன்னு வருது ரைட். அதோட ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்ப முதலாவது வந்து அடிகள் 0 சுட்டி 0 இண்டெக்ஸ் 0 1 2 3 4. அப்ப 0ல காட்டுறது ஆக குறைந்தது, 4ல காட்டுறது கூடியதாக நாம் கருதணும் ரைட். இது வந்து குறைந்தது, இது வந்து கூடியது ரைட். இப்ப இவங்க சில கண்டிஷன்ஸ்ல சொல்றாங்க பாருங்க. முதலாவது இப்ப சொல்லிட்டாங்க 5 மூலகங்களை கொண்ட நம்பர் அணி. சோ 5 மூலகங்களை எழுதியாச்சு, 5 பாக்ஸ். நம்பர் அணி, அந்த நம்பருக்குரிய இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல எதுவுமே குறிப்பிடப்படாததுனால நாங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்ப சொல்றாங்க நம் சுட்டி 0 வந்து 45ன்னு சொல்றாங்க. நம் 0 வந்து 45. எனவே இந்த நம் 0ன்ற உள்ளுக்கு 45 போடணும். நம் 0ன்ற இடத்துல 45. ரெண்டாவது சொல்றாங்க நம் 2 36. சுட்டி 2 வந்து 36. இதுல பாருங்க நம் 2ல வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் 36 போட்டிக்கிறாங்க. நம் 4 60ன்னு சொல்றாங்க. இறுதியா உள்ள இந்த நம் 4 வந்து 60. இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டிக்கிறேன். நம் 0 வந்து 45, நம் 2 வந்து 36, நம் 4 வந்து 60. உங்களுக்கு லேசா விளங்குறதுக்கு தான் இந்த 4 படத்தை இப்படி வரைஞ்சிக்கிறாங்க. ஒரே பாக்ஸ்ல எல்லாத்தையும் காட்டேலும் நீங்க ஈஸியா விளங்கணுன்றதுக்காக வேண்டி படிப்படியா இதை காட்டிக்கிறாங்க ரைட். அப்ப 4 பாக்ஸ் வரையணும் இல்ல, ஒரு பாக்ஸ்லயே உங்களுக்கு ஆன்சர் எடுக்கணும். இப்ப அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கட்டளை அவங்க சொல்றாங்க நம் 1. இப்ப நம் 1 கண்டுபிடிக்கணும். நம் 1க்கு இவங்க டைரக்டா தராம நம் 1க்கு சொல்றாங்க நம் 4 plus 15. நம் 1க்கு நம் 4ஓட 15 கூட்ட சொல்லி. இப்போ ஆல்ரெடி பாருங்க இந்த இடத்துல தான் நாங்க லாஸ்ட் எடுத்தோம். நம் 4 60, இந்த 60ஓட 15 கூட்ட சொல்றாங்க. இதுல நம்மன்ற வேர்ட் யூஸ் பண்ணல, எனவே 15 இன் 60ஓட 15 கூட்டினால் 75. எனவே நம் 1ல வந்து நாங்க 75. அடுத்தது சொல்றாங்க நம் 3க்கு வந்து நம் 0வையும் நம் 2வையும் கூட்டட்டாம். நம் 3க்கு நம் 0 இண்டெக்ஸ் சுட்டியையும் நம் 2 இண்டெக்ஸையும் கூட்டட்டாம். நம் 0 இப்போதைக்கு 45, நம் 2 36. சோ 45 36 கூட்டி நம் 3ல போட்டோம்னால் 81. இப்ப இந்த அரே வந்து அப்படியே ஃபில் ஆகிருச்சு. இப்ப இந்த படம் உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். இதுல எந்த கேள்வியும் இல்ல, ஜஸ்ட் ஒரு அரே ஒன்ல ஒரு மூலகங்கள்ல சுட்டிய அடையாளம் கண்டு ஃபில் பண்றதை மட்டும் தான் இதுல பாத்திக்கிறோம். டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்ப அடுத்த செக்ஷன் போறதுக்கு முதல்ல இன்னொரு முறை இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். Anyone doubt? Right, okay. So அப்ப இது கிளியர்னு நினைக்கிறேன். உங்களோட புக்ல இந்த படமிக்கு நீங்க தனி ஒரு முறை எடுத்து பாருங்க. ஓகே, இது பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. சில வேளை போன கிளாஸ் செஞ்சனோ தெரியாது. ஐசிடி வினாத்தாளுக்கு 10 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வரும் அணி அரேயில் தரப்பட்டுள்ளது.
அப்ப 10 மாணவர்களோட புள்ளிகள்னு சொல்லும் போது இன்னைக்கு 10 அரே வரும். அந்த அரேட பேர் அவங்க சொல்றாங்க ஏ. இந்த கேள்வியில வந்து அரேய வந்து பொதுவா அரேயின் பேர் அணியின் பேரை வந்து இந்த இடத்துல காட்டிடுறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம் இங்கே போடுவோம் ஏ ஏ இந்த மாதிரி இங்கே போடுவோம். ஸோ உங்களோட பேப்பர்ல கொஞ்சம் சைட்ல போட்டிக்கிறாங்க, ஒவ்வொன்றா இப்படி காட்டாம. அதுதான் வித்தியாசம். சரியா? 10 பாடத்திலே அரேஸ் இப்படி வரும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அரேட பேரோட ஒவ்வொரு அரேயின் பெயரோட நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அதுட சுட்டி எழுதணும். இவங்க சுட்டி தந்திக்கிறாங்க பாருங்க, 0 ஆரம்பிக்கும். சுட்டி வந்து 0 ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. இந்த அணியில் 0 ஆரம்பிக்கும் சுட்டி முனை. அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இங்கனைக்கு வந்து A0, A1, A2, A3, A4, A5, 6, 7, 8, 9. அப்ப 9 வர காட்டுனா வரும். 0ல இருந்து 9 வர காட்டுனா சுட்டி வரும். ஆனால் இதுல உள்ள புள்ளிகள் வந்து 10. இப்ப கேள்வியை பாருங்க, மிகவும் கூடிய புள்ளியை பெறுவதற்கு பின்வரும் எந்த சுட்டிணைப்பு இண்டெக்ஸ் உருப்படியை பயன்படுத்தலாம்? மிகவும் கூடிய புள்ளி. ஆன்சர் தெரிஞ்சாக்க ரிப்ளை பண்ணுங்க. இதுல புள்ளி அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னால் A7 வரும், காரணம் 93. ஆனால் அந்த ஆர்டர் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா A9 இறுதியா வருது. நாங்க இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் ஃபர்ஸ்டுக்கே உயர்ந்த பட்ச சுட்டி. உயர்ந்த பட்ச சுட்டின்றது வந்து இறுதி மூலகத்தை தான் நாங்க சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்த இடத்துல A9 என்பது வரும். சோ இது சம்பந்தமான அணி அரே சம்பந்தமான இன்னும் கேள்விகளை எதிர்வரக்கூடிய கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி அதை போட்டு ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். இதையும் நான் இன்னைக்கு சொல்ல வந்த சப்ஜெக்ட் வேற, இதுல உள்ள சில சிறிய பகுதிகளை பார்த்துட்டு நான் அதுக்கு போறேன். உப செய்நிரல்களை பயன்படுத்துதல், அதாவது சப் புரோகிராமிங் சொல்லுவோம். உப செய்நிரல்களை பயன்படுத்துதல், சப் புரோகிராமிங். முதல்ல இந்த டெபினிஷனை வாசிக்கிறேன், அதே போல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு செய்நிரலின் முறைவழியாக்கங்களின் அளவு அதிகரிப்பதனுடன் அது சிக்கலானதாகின்றமையால், முறைவழியாக்கங்களின் அளவு அதிகரிப்பதுடன் அது சிக்கலாகின்றமையினால் அதனை வாசித்து விளங்கிக் கொள்ளல், செய்நிரல் பேணல் போன்ற பணிகள் கடினமாகும். வாசித்து விளங்கிக் கொள்ளல், செய்நிரலை பேணல் போன்ற பணிகள் கடினமானவை ஆகும். ஆகவே செய்நிரல்களை எழுதும் போது இயன்றவரை உப செய்நிரல்களாக எழுதுதல் ஒரு வெற்றிகரமான முறையாகும். உப செய்நிரல் சப் புரோகிராம், ரைட்? அதாவது பொதுவான ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா டிரெக்டா எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறது கஷ்டம். சோ அந்த பிரச்சனைய வந்து எங்களுக்கு உப பிரச்சனைகளாக பிரித்து அந்த உப பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றாக தீர்வுகளை வழங்கி கொண்டு வரும்போது மெயினான இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு லேசா வந்துடும். அப்ப நான் ஒரு பிரச்சனை ஒன்ற பெருசா பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். அதை நாங்க தனித்தனியா பிரிச்சு இப்ப எங்களுக்கு செய்ய. இப்ப உதாரணமா நான் சும்மா சொல்றேன். இப்ப கொழும்புல லாக்டவுன் பண்ணிக்கிறாங்க கொரோனா காரணமா. அப்ப அந்த லாக்டவுன்ல இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் என்னான்னு ஒரு தலைப்பு எடுத்தா
அதுக்கு தீர்வு கொடுக்கிறது கஷ்டம். ஏண்டா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த எந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கறது கஷ்டம். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து உப பிரச்சனைகளாக பிரிச்சு முதலாவது நான் சொல்றேன் அவர்களுடைய உணவு பிரச்சனை, இரண்டாவது எடுப்போம் அவர்களுடைய உடை பிரச்சனை, சும்மா சொல்றேன் ரைட். அதே போல அவருடைய தொழில் பிரச்சனை, அவர்களுடைய சுகாதார பிரச்சனை, இப்படி தனித்தனியா உப பிரச்சனை எடுத்தா முதலாவது உங்களுக்கு பார்க்கலாம் ரைட் அவங்களோட உணவு பிரச்சனை, உணவு பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் ரைட். சோ அதுலயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் சொன்னா உணவு பிரச்சனையை வந்து இன்னும் உப பிரச்சனையா பிரிக்கலும். கடைக்கு போய் வாங்குறதா அல்லது வீட்டுக்கே டெலிவரி கொடுக்கறதா, இப்படி உப பிரச்சனைகள் வந்து இன்னும் பிரிச்சு கொண்டே போகலாம். அது எத்தனை லிமிட் இல்ல. ஓகே, அப்ப ஒரு பிரச்சனை அந்த உணவு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கலும், உடை பிரச்சனைக்கு தீர்வு வழங்கலும், சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு வழங்கலும், இப்படி உப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படும் போது அதுல பிரதான பிரச்சனை தானாகவே லேசாக தீர்வு காணும். அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் உப செய்நிரல்கள் ஏன் பயன்படுத்துறது. நான் ஒரு சொன்ன உதாரணம் வந்து வேற காமனான உதாரணம். இது வந்து நீங்க செய்நிரல்களை எழுதும் போது புரோகிராமிங்ல வந்து உப பிரச்சனைகள் பயன்படுத்துறது வந்து லேசாக வாசித்து விளங்கி கொள்ளலும், செய்நிரலை பேணி கொள்ளலும் ரைட். இந்த மாதிரி காரணங்களுக்காக ரைட். ஓகே, உப செய்நிரல்களின் வகைகள். பொதுவாக இந்த உப செய்நிரல்கள் வந்து ரெண்டு வகையில வரும். ஒன்று சார்புகள், நான் இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல காட்டுகிறேன், சார்புகள் ஃபங்க்ஷன், இது ஒன்று. ரெண்டாவது வந்து நடைமுறை ப்ரொசீஜர். சார்புகள் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்பர் 2 நடைமுறை ப்ரொசீஜர். இது ரெண்டையும் பத்தியும் நாங்க எதிர்வரக்கூடிய கிளாஸ் சொல்ல பார்ப்போம். உப செய்நிரல்களின் வகைகள், சார்புகள் சொன்னா என்ன ஃபங்க்ஷன் தான், நடைமுறை ப்ரொசீஜர் சொன்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு செய்நிரல் மொழியின் தேவை, ஒரு செய்நிரல் மொழியின் தேவை. உதாரணமா இதெல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஹியூமன் லாங்குவேஜ், அதாவது மனிதர்களுடைய மொழி, அது ஆங்கிலமோ தமிழோ எந்த மொழி இருந்தாலும் அது இயந்திரங்களுக்கு விளங்காது. இயந்திரங்களுக்கு விளங்கக்கூடிய மொழி வந்து நாங்க சொல்லுவோம் மெஷின் லாங்குவேஜ், இயந்திர மொழி, பைனரி கோட்ல வரக்கூடிய மெஷின் லாங்குவேஜ். சரியா? இப்ப பாருங்க, கம்ப்யூட்டர்ல நடக்கக்கூடிய இந்த மொழி பரிமாற்றத்திற்கான ஒரு டயக்ராம் இது. இந்த போட்டோ உங்களோட கிரேட் 11 இருக்குது பாருங்க. யூசர், பயனர் கீபோர்ட் மூலம் தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்கிறார். யூசர், பயனர் கீபோர்ட் மூலம் தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உள்ளீடு செய்கிறார். இந்த உள்ளீடு செய்கிறது வந்து இயந்திர மொழி. இந்த இயந்திர மொழி ரேமுக்கு போகும், தற்போக்கு பெருவழி நினைவகம். இந்த ரேம்ல இருந்து CPU, சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட், மைய முறைவழியாக்க அலகுக்கு போய் திரும்பவும் ரேமுக்கு வரும். இப்ப ரேமுக்கு வந்து தகவல்களாக, இன்ஃபர்மேஷனாக அவுட்புட், வெளியீடு வரும். இந்த வெளியீடு வரக்கூடியது கணனி திரை மானிட்டரின் மூலமாகவோ அல்லது பிரிண்டர் மூலமாகவோ திரும்ப யூசரை வந்து அடையும். உங்களுக்கு கிளியரா விளங்கிக்கும். யூசர், பயனர் கீபோர்ட் மூலம் தட்டச்சு செய்யறது வந்து தரவு அறிவுறுத்தலாக உள்ளீடு செய்யப்பட்டு ரேம், மைய முறை வழியாக்க அலகுக்கு வந்து CPU, ரேம்ல இருந்து CPUக்கு வந்து தகவல்களாக வெளியிடப்பட்டு கணனி திரையை கேளும் அல்லது அச்சுப்பொறியை கேளும் அல்லது ஸ்பீக்கரை கேளும் எதன் மூலமாகவோ திரும்ப பயனருக்கே வந்து செய்யும். இது நாங்க டீப்பா ஆல்ரெடி படிச்சுக்கிறோம், கணனி மொழிகள்ன்ற பாடத்துல படிச்சுக்கிறோம். ரைட்? ஓகே. அடுத்தது ஒன்று நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். நெஸ்டட் இஃப், ஒரு நிபந்தனையின் பின் இன்னும் ஒரு நிபந்தனையாக ஒரு நிபந்தனை கூட்டம் வரும் சந்தர்ப்பத்தில் நெஸ்டட் இஃப் பயன்படுத்தப்படும். அதாவது
சூடோ கோடை கேளும், பாஸ்கல் கேளும், ஃப்ளோ சார்ட் கேளும். ஒரு நிபந்தனை உள்ளுக்கு இன்னும் ஒரு நிபந்தனை வந்தால் அதை நாங்க சொல்ற பேர் வந்து நெஸ்டட் இஃப். ஒரு நிபந்தனை உள்ளுக்கு இன்னும் ஒரு நிபந்தனை. ரைட்? அதாவது உங்களுக்கு தெரியும் செய்நிரல்கள்ல வந்து சீக்வென்ஸ் தொடரின்னு ஒன்று இருக்குது. தொடரி எனப்படுவது வந்து எல்லா பாய்ச்ச கோட்பாட்டு படத்திலையுமே எல்லா போலி குறிமுறைகள் சூடோ கோட்லயுமே வந்து தொடரி வரும். தொடரி கட்டாயம் தொடரின்றது நேரா வாருது. தொடக்கம், உள்ளீடு, முறைவழி இதெல்லாம் வந்து எல்லா சார்ட்லயுமே வரும். லாஸ்ட்ல முடிவு. அதனால நெஸ்டட் இஃப்ல வந்து நீங்க தொடரிய பார்க்க தேவையில்ல. தொடரி கட்டாயம் இருக்கும். அது இல்லாம தொடரி இல்லாம இன்னும் 2 வகையான இந்த நெஸ்டட் இஃப் இருக்குது. ஒன்று தெரிவில் மீள் செயல்களை பயன்படுத்தல். அதாவது ஒரு சிலெக்ஷன் உள்ளுக்கு ரெபிட்டேஷன் வருது. தெரிவில் மீள் செயல்களை பயன்படுத்துதல். சிலெக்ஷன் உள்ளுக்கு ரெபிட்டேஷன் வருது. அடுத்த வகை வந்து மீள் செயலில் தெரிவை பயன்படுத்துதல். இப்ப வந்து ரெபிட்டேஷன் உள்ளுக்கு சிலெக்ஷனை பயன்படுத்துறேன். இது வந்து சிலெக்ஷன், சிலெக்ஷன்ல ரெபிட்டேஷன் வரும். இங்க வந்து ரெபிட்டேஷன்ல சிலெக்ஷன் வரும். சோ அப்ப இந்த 2 வகையான நெஸ்டட் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி ஃப்ளோ சார்ட் வருகிறதுன்ற சம்பந்தமாகவும் நாங்க பார்ப்போம் எதிர்வரக்கூடிய கிளாஸ் சொல்ல. இந்த நெஸ்டட் இஃப் தெரிவில் மீள் செயல்களை எப்படி பயன்படுத்துறது, மீள் செயலில் தெரிவை எப்படி பயன்படுத்துறது, இது ரெண்டையும் நாங்க படிப்போம். ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும் போலி குறிமுறை நாங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். எந்த ஒரு ஆரம்பத்தையும் காட்டுறதுக்கு நாங்க பிகின் தொடக்கம், அதே போல எண்ட் முடிவு, இன்புட் அல்லது ரீட் அல்லது கெட், இது மூன்றுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்புட், ரீட் அல்லது கெட், இது மூன்றுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். அதே போல வெளியீடுக்கு அவுட்புட், டிஸ்பிளே, ஷோ. அவுட்புட், டிஸ்பிளே, ஷோ, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். முறை வழிக்கு ப்ராசஸ், கால்குலேட். ப்ராசஸ், கால்குலேட். இப்ப பாருங்க, இந்த கோடிங்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சூடோ கோட்ல உள்வாங்கப்பட்டிருந்தால் இது வந்து தொடரிக்கான கோடிங் அல்லது படம் வச்சுக்கொள்ளுமே, தொடரிக்கான கோடிங். ஏதாவது ஒரு கோடிங்ல இஃப் வந்தால் தென் வரும், தென் வந்தால் எல்ஸ் வரும், எல்ஸ் வந்தால் எண்ட் இஃப் வரும். இந்த கோடிங் உள்ளிடப்பட்ட வந்து தெரிவு. அப்ப கோடிங்கை பார்த்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளும் என்ன வகை. அடுத்தது for வந்தால் do வரும், while வந்தால் end while வரும், repeat வந்தால் until வரும். எல்லாம் ஒரே இடத்துல இல்ல. for வந்தால் do, while வந்தால் end while, repeat வந்தால் until. இது மூன்று வகையுமே வந்து ஒரு மீள் செயலை குறிக்கும். ஒரு கோடிங்ல மீள் செயலை குறிக்கும். ரைட்? ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். ரைட், இப்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி ஒன்று சொல்ல போறேன். இதை கொஞ்சம் கிளியரா விளங்கிக்கணும். ஜூம் டிஸ்கனெக்ட் ஆகினா அகைன் ஜாயிண்ட் ஆகும். ரைட்? எந்த ஒரு மீள் செயல்ல, எந்த ஒரு ரெபிட்டேஷன்ல இந்த ரெண்டு கோடிங்கும், அதாவது for do அல்லது while end while வந்தால், நாங்க அன்றைக்கு ஒரு பிராக்டிகல் ஒன்று செஞ்சோம். அதுல விடைகள் வரும்போது எஸ் எல்லாம் வந்துச்சு. எங்க விடை எஸ் வருதோ அந்த இடத்துல இருந்து இது ரிப்பீட் ஆகணும். நான் அதை பிராக்டிகல் செஞ்சு பார்ப்போம். எஸ் வந்தால் அது
திரும்ப செய்யப்படணும். நோன்ற விடை பெறப்பட்டால் அந்த கோடிங் எண்ட் ஆகும். நோன்ற விடை வந்தா எண்ட் ஆகும். இது நாங்க அன்றைக்கு செஞ்சோம். எஸ் எஸ் வார நேரம் எகெயின் அந்த மீல் செயலை செஞ்சு கொண்டே வந்தோம். நோ வாரதோட எண்ட் பண்ணினோம். ஆனால் ரிப்பீட் அன்டில்ன்ற கோடிங் வந்தால், ரிப்பீட் அன்டில்ன்ற கோடிங் வந்தால் இந்த இடத்துல எஸ் என்றால் ஸ்டாப் ஆகணும் அல்லது எண்ட் ஆகணும். நோ வந்தால் ரிப்பீட் ஆகும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். எந்த கோடிங்ல while end while வருதோ இங்க எஸ் தான் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் அன்டில் கோடிங்ல நோண்டா தான் ரிப்பீட் ஆகும். ரெண்டுடையும் வித்தியாசத்தை பாருங்க. இப்ப இந்த ரெண்டு வகையான கோடிங் வரை நாங்க செஞ்சு பார்ப்போம். while end while எஸ் என்றால் ரிப்பீட், நோ என்றால் அந்த கோடிங் எண்ட் ஆகும். ரிப்பீட் அன்டில் எஸ் என்றால் எண்ட், நோ என்றால் ரிப்பீட். இவ்வளவு கிளியரா? ஓகே, இப்ப நான் அடுத்தது போறேன். ஓகே.